மஞ்சளில் தான் இப்போ குங்குமம் செய்கிறது. எங்கள் மாமா வந்து மஞ்சளில் தான் குங்குமம் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக இல்லைன்ட்டு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். மஞ்சள் வேறு குங்குமம் வேறையா, இல்லை மஞ்சளில் தான் குங்குமம் வருதான்னு சொல்லுங்கள். இங்கே நாங்கள் மாங்காய் தோப்புக்கு வந்திருந்தோமா, வருஷம் இங்கே வந்து கண்டிப்பாக நான் வந்து மாம்பழம் வாங்கிட்டு போவேன். இங்கே வந்து அப்படியே நேச்சுரலாக பறித்து கொடுப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய அண்ணன் பையனுடைய அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வளைகாப்பு, நான் வேறு பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறதுக்காக வாயை எடுத்தேன். வளைகாப்பு, அதாவது என்னுடைய சொந்த ஊர். நான் பிறந்ததுலாம் இங்கே தான். அப்பாவுடைய சொந்த ஊர். அப்பாவோடைய சொந்த ஊர்னால் எனக்கு சொந்த ஊர் தானே. ஸோ நாங்கள் வந்து எடச்சேரி கிராமத்துக்கு தான் போகிறோம். எங்கள் சொந்தங்களோடைய போயிட்டு சொந்தங்கள்லாம் பார்க்க போகிறேன். அவங்களுக்கு இன்றைக்கி வளைகாப்பு. என்னுடைய அதாவது பையனுடைய பொண்டாட்டியோடைய வளைகாப்பு. எனக்கு பையன் முறை தானே வேணும். ஆமாம், எனக்கு பையன் முறை இல்லை, அண்ணன் பையன். ஸோ அதனால் வந்து வளைகாப்புக்கு தான் போகிறோம். நாங்கள் வந்து அங்கே யார் யாரெல்லாம் வராங்க, நாங்கள் இங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பிளாகாக பாருங்கள். நாங்கள் வந்து கிராமத்துக்கு தான் போகிறோம். இதுதான் வந்து பட்டோடைய அவுட்ஃபிட், இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். எப்படி இருக்குது சொல்லுங்கள். சரி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து சாங் போயிட்டு இருந்தது, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய நிலமை. வந்தவுடனே சேர் கிடச்சிதுன்னு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வச்சுன்னு போயிட்டு அவங்க அத்தை மடியில் போய் ஜாலியாக உட்காந்துட்டாரு. அத்தை சித்தியும் சித்தப்பாவும் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. சாதனா வீட்டிலேருந்து சாதனா ஸ்கூல் போயிட்டா, அவங்க அம்மா மட்டும் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கிளிப்லாம் சாங் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த பிளேஸில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த வீட்டில் அவ்வளோ காற்றடிக்கும். ஏன்னா சுற்றி தென்னை மரம், அப்புறம் சப்போட்டா மரம், நிறைய மரம்லாம் இருக்கிறதுனால ஃபுல்லாக செம்ம காற்று. அதான் பார்த்து வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எடுத்துட்டு வர்றப்ப காமிக்கல, அந்த பொருளை கீழே வச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். என்னது? ஏய், கம்முன்னு இருக்கணும். ஊர்ல இருக்கிற 4 பெரிய மனுஷங்களாம் உட்காந்துட்டாங்க. இவங்க தான் நான் சாப்பிட மாட்டேன். மேலாம் ஊற்றிப்பான். நீதான் சாப்பிட்டுன்னு இருக்கிற பிரிச்சு பிரிச்சு. உன் அம்மா சாப்பிட்டு அந்த 3 ஸ்வீட் இப்படி இருக்குல்ல, அது சாப்பிட்றது பிள்ளையார். அது சாப்பிட்றது, ஆனால் அதில் வந்து மஞ்சள் சிவப்பு வைக்கிறாங்க. அப்போ எப்படி சாப்பிட்றது? கழுவிட்டு சாப்பிடணுமா?
நம்மளுக்கு வச்சிருந்து பத்திரமா வச்சிருந்தியா? குழந்தை பிறகு வச்சிருந்தா? வெறுப்பா இருந்தாலும் சாப்பிட வேண்டியதா? குழந்தை பிறகுற வரைக்கும் வச்சிருப்பாங்க. குழந்தை பிறகுற வரைக்கும் அதை வச்சிருப்பாங்க. வெறி கொண்டு இருக்கிறவங்களும் அப்படியே கடிச்சு மறுக்கு மீண்டுறாங்க. சரி விட்டு கழுவிட்டு சாப்பிடலாம், கரைஞ்சிடும். மஞ்சள் சிவப்பு மஞ்சளில் தான் இப்போ குங்குமம் செய்கிறது. எங்கள் மாமா வந்து மஞ்சளில் தான் குங்குமம் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக இல்லைன்ட்டு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். மஞ்சள் வேறு குங்குமம் வேறையா, இல்லை மஞ்சளில் தான் குங்குமம் வருதான்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் மாமா வந்து ரெண்டும் ஒன்று தான். மஞ்சளில் இருந்தால் குங்குமம் செய்முறை எப்படின்னு கூட சொல்லுவாரா? இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் இப்பே பண்ணி ஆகணும். ஃபவுண்டேஷன் போட்டு இழுத்து வச்சிட்டாங்க. வீடியோ வேலை பார்க்க சொல்லிட்டாங்க. சம்பளம் பேசுங்க அவங்ககிட்ட.
சாப்பிடாம போகிறாங்க, சாப்பாடு போடலாமா? இரு போடலாம் போடலாம். அங்கே 2 விஷயம் நடக்குது. இதே டைம் ஆரம்பத்தில் சேராங்க. இதே நேரத்தில் இன்னொரு விசேஷம் இருக்குப்பா. அது போய் எடுப்போம், அப்போ ஒன்று குறை எடுப்போம். சாப்பாடு சாப்பிட போகிறாங்க, அதெல்லாம் வரும். மோளம் அடித்தாங்களா? கல்யாண மோளம் தான் அடித்தாங்க. சாமி வந்துச்சு. குறி கேட்குறாங்க. சரி சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமா? நீ பழம் விடு, நீ பழம் விடு. பழம் பழம். ஏய் என்னை கூட்டியா நீ? என்னை விட்ட பத்தியா நீ? அப்போ நான் சாப்பிட்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் முதல்ல வந்து வளைகாப்பு தான். மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டுக்கிற சட்டை மட்டும் எண்ணிது. எனக்கு வேற நல்லா பசிக்குது. சாப்பிட்றத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பசி தாங்க முடியல. இடம் இல்லை. நெக்ஸ்ட் பந்தியில் சாப்பிடுவோம். கிளம்புறீங்களா? கிளம்புறாங்களாம் சித்தி. ஸ்வேதா எத்தனை மணிக்கு வருவா? அப்போ தானே வருவா, மதியானம்லாம் வரமாட்டல்ல. அப்புறம் சித்தப்பா போகணுமா? நான் திருப்பி வரேன். சரி சரி. சித்தி வந்து சாப்பிட்டு கிளம்புறாங்களாம். பட்டு வந்து இப்போ தான் சாப்பிட்றாங்க. சித்தி அவனுக்கு அத்தை அத்தை வீட்டுக்கு கிளம்புறாங்களா? பாய் சொல்ல. சரி வா வீட்டுக்கு. மாங்காய் தோப்புக்கு வந்திருந்தோமா? வருஷம் இங்கே வந்து கண்டிப்பாக நான் வந்து மாம்பழம் வாங்கிட்டு போவேன். இங்கே வந்து அப்படியே நேச்சுராக பறித்து கொடுப்பாங்க. கல் வச்சுலாம் பழுத்திருக்காது. ஸோ அதனால் வந்து 100 ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கிட்டு போகிறேன் தோப்புலே. இது எங்கே இருக்குன்னாக்கா கிளிநூர் போகிற வழியில். இது என்ன ஒரு சேமங்கலமா? எடப்பாளையம். இந்த மாங்காய் தோப்பு தான் இது. இதோட நான் 2வது டைம் வந்து வாங்குகிறேன். லாஸ்ட் டைம் நீ வரலல்ல, நான் மட்டும்தான் வந்தேன். ஒன்று கையில் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அது நல்லாயிருக்கும். நீல மாம்பழம் நல்லா இருக்கும். நீல மாம்பழம் வேணாமா? அப்புறம் என்ன வேணும்? பச்சை கலர் வேணுமா? காமெடி பண்ணுறன்ற பேரில் அவங்ககிட்ட கடுங்க. பச்சை கலராக தான் இருந்தது, பழுத்துச்சு.